ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஷட் டவுன். ஸோ நிறைய இடங்கள்ல வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் நடக்குதுல்ல, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரொடெஸ்டா அப்படின்னு சொன்னா அங்க வந்து இன்டர்நெட் வந்து இது பண்றாங்க. இப்போ வந்து இன்டர்நெட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல வந்து நம்மளுக்கு ஒன்னாக வந்து கருதப்படுது, புரியுதுங்களா? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஆக்சஸ் டு இன்டர்நெட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எப்படி லாஃபுல்லா என்னன்னு பார்க்கலாம். டிஃபைனிங் டிஜிட்டல் பேக்அவுட், சரிங்களா? ரைட் ஆர்கனைசேஷன் டிஃபினேஷன், இதுல வந்து ரைட் ஆர்கனைசேஷன் டிஃபினேஷன் இருக்கு. இன்டர்நெட் ஷட் டவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஷனல் டிஸ்ரப்ஷன் ஆஃப் இன்டர்நெட் ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். வேணுமனக்கே வந்து இன்டர்நெட்டோ இல்ல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனோ துண்டிக்கிறது, சரிங்களா? கீழே மேக் நெட்வொர்க் இன்அக்சசிபிள் ஒரு யூசபிள், சரிங்களா? அக்சஸ் பண்ணாம விடுறது இல்ல யூசபிள் இல்லாம பண்றது. டார்கெட் ஸ்பெசிபிக் பாப்புலேஷன் லொகேஷன், குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு குறிப்பிட்ட லொகேஷனுக்காக வந்து டார்கெட் பண்ணி நடக்குது. பிரைமரி கோல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. ஏன்னா கூட்டம் கூடுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் போனால் தான் கூட்டம் கூடும். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா இங்க அடிச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணா அங்க நிறைய கலவரம் நடக்கும். ஸோ இங்க வந்து இந்த மெசேஜை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க கலவரம் நடக்காது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல, சரிங்களா? அதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இப்போ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஸ்கனெக்ஷன் எந்த மாதிரி முறையெல்லாம் வந்து அந்த டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், கம்ப்ளீட் பிளாக் அவுட், சரிங்களா? எல்லாத்தையும் இது பண்றது, நோ இன்டர்நெட் அக்சஸ் அட் ஆல், எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட்டா இது பண்றது. அடுத்து த்ரோட்லிங் சொல்லுவாங்க, ஸ்லோவிங் டவுன் ஸ்பீட், ரெண்டர் சர்வீசஸ் ப்ராக்டிகலி யூஸ்லெஸ், சரிங்களா? இந்த 4G 3G மாதிரி கம்மி பண்ணி விடுறது. ஸோ ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அவங்களால எதுவுமே அப்லோடும் பண்ண முடியாது. அது டார்கெட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் அடுத்ததுல, பிளாக்கிங் ஸ்பெசிபிக் பிளாட்ஃபார்ம் வை லீவிங் த ப்ராடர் வெப் ஓப்பன், மற்றதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த எக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் பிளாக் பண்ணி விடுறது. அடுத்து மொபைல் ஒன்லி மட்டும் கொண்டு வருது, மொபைல் நெட்ஒர்க் கட் ஆஃப், மொபைலை மட்டும் கட் பண்றது. பட் பிக்சட் லேண்ட்லைன் ரிமைன் ஆக்டிவ், லேண்ட்லைன் ப்ராட்பேண்ட் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகும், மொபைல் ஃபோன் தான். ஏன்னா கலவரக்காரங்க மொபைல் தானே யூஸ் பண்ணிட்டு போவாங்க, கூட வந்து லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இது பண்றது. வென் டு அத்தாரிட்டிஸ் புல் த பிளக், எப்போ வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு அத்தாரிட்டிஸ் போவாங்க அப்படின்னா லார்ஜ் பொலிட்டிக்கல் கேதரிங்ல எக்ஸ்பெக்டட் பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் ஆன்டிசேஷன் ஆஃப் வயலன், இந்த இடத்துல கண்டிப்பா வந்து வயலன் நடக்க போகுது அப்படின்னு வந்து இது பண்ணாலுமே அது ரிலீஜியஸ் செலிப்ரேஷன் கண்ட்ரோலிங் லார்ஜ் க்ரௌட்ஸ், நிறைய இடங்களை வந்து யாத்திரைன்னு சொல்லிட்டு போவாங்க, ஒரு ஒரு இதுல போகும்போது இன்னொரு மதத்துக்கு வந்து பிரச்சனையாகும். இந்த மாதிரி விஷயத்துல இது பண்ணுவாங்க. அதே பப்ளிக் எக்ஸாமினேஷன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீட் எக்ஸாம் ரீநீட் நடக்கும்போது டெலிகிராம் வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து என்ன செய்ய ஆக்சஸ் பண்ண முடியாம போயிடுச்சு, சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்காக தான். இப்போ லீகல் ஷிஃப்ட் காலனி லெஜிஸ்லேட்டிவ் மாடல்லாம் இது வந்து முன்னாடியே இருந்திருக்கு. ஓல்டு ஃபேமர் பார்த்தீங்கன்னா ப்ரீ 2023 வந்து செக்ஷன் கவர்ன் பை செக்ஷன் 5 of 2 ஆஃப் இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885, சரிங்களா? 1885ல நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அப்பவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. அந்த ஆக்ட் வந்து 2023க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொலனரா கிராண்டிங் இன்கிரெடிபிளி ப்ராட் அண்ட் ஸ்வீப்பிங் பவர், ஃபுல் பவரை வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும், என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. இது சப்ளிமெண்ட் பை 2017 ரூல்ஸ் இதுல கொடுத்திருக்கு. ரெக்வயர் பப்ளிக் எமர்ஜென்சி சேஃப்டி பட் ரிடட் வித் லூப் ஹோல்ஸ், சரிங்களா? பப்ளிக் எமர்ஜென்சி சேஃப்டியில மட்டும் தான் நீங்க வந்து இது பண்ணணும். ஆனா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, ஓட்டை இருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ரேம்வொர்க் போஸ்ட் 2023 அப்புறம் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. கவர்ன் பை செக்ஷன் 20 ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 தனி ஆக்ட் இதுக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல செக்ஷன் 20 வந்து சொல்லப்பட்டிருக்கு. மாடர்ன் லா டிசைன் ஸ்பெசிஃபிக் ஃபார் டிஜிட்டல் ஏஜ், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லா வந்து மாற்றம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுல சப்ளிமெண்ட் பை டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் 2024 டெம்பரரி சஸ்பென்ஷன், இந்த லா படி வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் ஸ்பெசிபிக் டீடைல் சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி யூஸ், இந்த இடத்துல வந்து தனிச்சையாக நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு எதிராக நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரீ 2023 அப்புறம் முன்னாடி. ஆனா இந்த போஸ்ட் 2023 அப்புறம் வந்து என்னது நிறைய விஷயங்கள் கைட்லைன்ஸ் படி கொண்டு வந்திருக்காங்க.
2024 ப்ரொசீஜர் சேஃப்கார்ட் பார்த்தீங்கன்னா வாட் த கவர்மெண்ட் மஸ்ட் டூ. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பி ரீசெண்ட் மஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் வை த ஷட் டவுன் நீட் தட் இன் ரைட்டிங். கவர்மெண்ட் வந்து ரைட்டிங்ல வந்து எழுதி கொடுக்கணும் சரிங்களா, ஏன் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு. பி பப்ளிஷ் த பப்ளிக் மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு, பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ணணும். பி லிமிடெட் மஸ்ட் பி ரெஸ்ட்ரிக்ட் இன் ஜியோகிராபிக்கல் ஏரியா டியூரேஷன் மேக்ஸிமம் 15 days வரைக்கும் தான் இது பண்ணணும். ஏன்னா முன்னாடி எல்லாம் ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு 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 வருஷம் பக்கமே வந்து என்ன செய்யல, இன்டர்நெட் ஷட் டவுன்லாம் இருந்திருக்கு. பி காம்பனன்ட் மஸ்ட் பி இஷ்யூட் பை லீகலி காம்பனன்ட் அத்தாரிட்டி. யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். கன்சிடர் ஆல்டர்னேட்டிவ் மஸ்ட் ப்ரூவ் லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர் வேர் இன்சஃபிஷியன்ட். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும் சரிங்களா. A protest by itself is not a lawful ground. சரிங்களா. தேர் மஸ்ட் பி ரியல் எமர்ஜென்சி ஒரு சேஃப்டி. ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து நீங்க அதுல வந்து இன்டர்நெட் ஷட் டவுன்லாம் பண்ணக்கூடாது. ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்லாம் இருக்குல்ல, அது இன்டர்நெட் ஷட் டவுன்லாம் பண்ணக்கூடாது. கலவரம் நடக்கும்போது வேணா நீங்க வந்து இது கொண்டு வந்துக்கலாம். அதுதான் இந்த செக்ஷன் 22ல வந்து ஒரு கன்சர்னா வந்து மெயினா ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுல வந்து அச்சுறுத்தும் வகையான அந்த கூட்டம் இருக்கு, அது பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நடந்தா மட்டும்தான் இது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல லூப் ஹோல் பைபாசிங் நியூஸ் கோ, இதுலயும் பிரச்சனை இருக்கு பாருங்க. ஃபாலோ 2024 ரூல் ஸ்ட்ரிக்ட் சேஃப்கார்டு இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க கவர்மெண்ட், இன்வோக் ஓல்டு லா பைபாஸ் சேஃப்கார்டு சரிங்களா. அவங்க வந்து 1885 லா வந்து போடுறாங்க சரிங்களா. 1885 லா வந்து முழுமையான அதிகாரம் இருக்கு, நீ யாருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்யுது, இப்ப லா விட்டுட்டு பழைய லா வந்து கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் 2025 வந்து October 2 வந்து யூபி ஹோம் டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் இன்டர்நெட் இன் பேரல் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்டர்நெட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. தே இன்டென்ஷனலி இன்வாக்ட் செக்ஷன் 7 ஆஃப் 1885 டெலிகிராஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் 2017 இக்னோரிங் 2002 ஆக்ட் என்டர்லி. அவங்க என்ன செய்யாங்க, பழைய ரூல்ஸ் எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூபி கவர்மெண்ட். இதுல கன்சிக்வன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆக்சுவலி இக்னோர் த நியூ லா ரிசல்டிங் வீக்கர் ப்ரொசீஜர் ஆர்பிட்ரரி ஷட் டவுன்ஸ் ஸ்ட்ரிப்ட் சிட்டிசன் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போயிருது, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அநியாயமா நடக்குது சரிங்களா. ஓல்டு லா அப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னா. சுப்ரீம் கோர்ட் ஸ்டெப்ஸ் இன் அனுராதா பாஷின் 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அனுராதா பாஷின் கேஸ்ல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அரைசிங் ஃப்ரம் த ப்ரொலாங்டு காஷ்மீர் இன்டர்நெட் பிளாக் அவுட் ஃபாலோயிங் த ஆர்டிகல் 370 சேஞ்ச். ஆர்டிகல் 370 சேஞ்ச் பண்ணாங்க சரிங்களா. அந்த காலகட்டத்தில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, 370 சேஞ்ச் பண்ணனால இப்போ ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே கொடுக்கல, ஏன்னா பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது, கவர்மெண்ட் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் ஆக்சஸ் இஸ் வெஹிக்கிள் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு பகுதி. இது வந்து கனெக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சரிங்களா. தன்னை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஆர்டிகல் 19 வந்து இது இருக்காங்க. கனெக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன். இதை வச்சு நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. நீங்க இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னா ட்ரேட் எப்படி நடக்கும். ஆர்டிகல் 19 ட்ரேட் பண்றது அடிப்படை உரிமையில் ஒண்ணு. கோர்ட் வார்னிங் என்ன சொல்லிருக்காங்க, கம்ப்ளீட் போர்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீஸ் மஸ்ட் பி கன்சிடர் த ஸ்டேட் ஒன்லி இஃப் நெசசரி அன்அவைலபிள். முழுமையான சட்டங்கிறது வந்து என்னது, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், தவிர சின்ன சின்ன விஷயத்துக்காக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ஸ் லீகலி ஃபில்டர் சரிங்களா. சட்டன் ஆர்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேக் பை லா தட்ஸ் கிளியர் லீகல் அத்தாரிட்டி எக்ஸிட். அதுக்கு அலோவ் பண்றதுக்கு லீகல் அத்தாரிட்டி யாரு, லெஜிஸ்லேட்டிவ் ஆப்ஜெக்டிவ் இஸ் தேர் இஸ் a real probable public interest. அதனால ஷட் டவுன் பண்ணனால 4 உயிர்கள் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பண்ணலாம். நெசசரி ப்ரொபோஷனல் இஸ் திஸ் அப்சல்யூட்லி லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன். இப்போ எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணாதான் அது வந்து நடக்காம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லிமிடெட் ஸ்கோப் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பவுண்ட் பை ஏரியா டைம் சரிங்களா. அந்த இடத்துக்கு அந்த டைமுக்கு தான் பண்ணணும், தவிர நாட் இன்டெஃபினிட்டிவ். காலம் ஃபுல்லா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட் சரிங்களா. ஆர் டீடைல்டு ரீசன்ஸ் ரெக்கார்டட் பப்ளிஷ் அண்ட் ரிவியூட் பை கமிட்டி. ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்கணும், அது கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கணும். இதுல ஏதாச்சும் ஆகலை அப்படின்னு சொன்னா அது என்னது, இல்லீகல் லயபிள் ஃபார் காம்பன்சேஷன். ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு, கவர்மெண்ட்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். பாருங்க, இந்தியாஸ் குளோபல் ட்ராக் ஹையஸ்ட் வால்யூம் ஆஃப் ஷட் டவுன் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு சரிங்களா. ஹெட்லைன் ஸ்டாட்டிக்ஸ் பண்ணுங்க, இந்தியா ரேங்க்ஸ் அமௌங் த ஹையஸ்ட் குளோபலி இன்டர்நெட் ஷட் டவுன் இந்தியாவில் இருக்கு. 2025 டேட்டா பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஆஃப் நவ் 65 டோட்டல் ஷட் டவுன் அக்ராஸ் 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். 2025 பார்த்த வரைக்கும் 65 இடத்துல வந்து என்னது ஷட் டவுன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2026 பாத்தீங்கன்னா 24 ஷட் டவுன் வந்து ஏற்கனவே நடந்துருச்சு இப்போ வரைக்கும் சரிங்களா. 2025 நம்ம மாறிட்டோம், எக்ஸீட் பண்ண போறோம். டேக் அவே நோட் பாத்தீங்கன்னா டிஸ்பைட் த ஸ்ட்ரிக்ட் அனுராதா பேஷன் கைட்லைன்ஸ்
அந்த 2023 ஆக்ட் ஃப்ரீக்வெண்ட்லி பிளாக் அவுட் ரிமோன்ஸ் யூனிக்லி ஹை ஆன் குளோபல் ஸ்கேல். என்னன்னா 2023 சட்டம் கொண்டு வந்தாலுமே வந்து நம்ம தான் வந்து அதிகமா வந்து என்ன செய்யறோம், ஷட் டவுனை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அங்கே ரீஜனல் ஹாட்ஸ்பாட் எந்தெந்த இடத்துல வந்து அது பிரச்சனைக்குரிய இடமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜம்மு காஷ்மீர்ல 449 டைம் வந்து பண்ணிருக்காங்க சின்ஸ் 2012 வரைக்கும். 12ல இருந்து பிரைமரி செக்யூரிட்டி கன்சர்ன் டியூ டு மிலிட்டன்சி அண்ட் கர்ஃபியூ. அங்க வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, தீவிரவாதம் நிறைய விஷயங்கள் இருக்கனால கர்ஃபியூ நிறைய தடவை போடுறதுனால உண்மை நடக்குது. அடுத்து ராஜஸ்தான்ல 2012 வரை 115 பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவெண்டிங் எக்ஸாம் சீட்டிங். சரிங்களா, அதாவது எக்ஸாம் சீட்டிங் நிறைய நடக்கும், ப்ரொடெஸ்டும் நிறைய நடக்கும். அதனால மேவார் யூனிவர்சிட்டி கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங் பிளாக் அவுட்ஸ் யூஸ்டு ஜஸ்ட் டு ஸ்டாப் சீட்டிங் ஆன் பப்ளிக் எக்ஸாம். வெறும் வந்து எக்ஸாம்ல வந்து சீட் பண்றது தடுக்கிறதுக்காகவே அங்க வந்து பிளாக் அவுட் பண்ணியிருந்தாங்க. மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா 62 சின்ஸ் 2012 வந்து 62 இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எத்தனிக் கான்ஃபிளிக் ஆன் ரீஜனல் செக்யூரிட்டிக்கு. அங்க வந்து உள்ள இருக்கிற நிறைய இன குழுக்கள் வந்து அடிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக இதுவும் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டடி ஜூலை 2026 டெல்லி ஷட் டவுன்ல என்ன நடக்குது அப்படின்னா 150 செல் சைட்ஸ் பவர் டவுன். சரிங்களா, 150 செல்ஸ் அந்த டவரை வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் சாலோ சன்செட் ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பை கோக்ரேஜ் ஜனதா பார்ட்டி. டிமாண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீட் லீக் தடுக்கிறதுக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல் ரெகுலேட் அண்ட் ரெசிக்னேஷன் ஆஃப் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர இவங்க வந்து ரெசிக்னேஷன் பண்றதுக்கும் இது பண்ணாங்க. ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆர்டர். யார் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஹோம் அஃபேர்ஸ். மொபைல் இன்டர்நெட் சர்வ்டு அக்ராஸ் த across the part of central until the evening, disabling 150 cell sites and disable பண்ணியிருக்காங்க. லீகல் பேசிஸ் கிளைம் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் கிளாஸ் பி ஆஃப் செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 20 ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023. சரிங்களா, இந்த ரூல்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லீகல் பேலன்ஸ் ஷீட் வாஸ் த டெல்லி ஷட் டவுன் லாஃபுல். இந்த லாஃபுல் அப்படின்னு சொன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ஷட் டவுன். கவர்மெண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா லார்ஜ் கேதரிங் கிரியேட்டட் பொட்டன்ஷியல் பப்ளிக் எமர்ஜென்சி. நிறைய பேர் லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு சொன்னா அது பப்ளிக் எமர்ஜென்சியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜெனுவன் ஃபியர் ஆஃப் வயலன்ஸ் பிரேக்கிங் அவுட். சரிங்களா, வயலன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இதாகும் அப்படிங்கிறது வந்து இது பண்றாங்க. நீட் டு குவிக்லி ஹால் த ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது தடுக்கணும். அகெயின்ஸ்ட் த ஷட் டவுன் என்ன சொன்னா லீகல்ல பாத்தீங்க அப்படின்னா வாஸ் பீஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் ட்ரூலி பப்ளிக் எமர்ஜென்சி. அமைதியாக தான் நடக்குது, அது உண்மையாலுமே வந்து பப்ளிக் எமர்ஜென்சி அச்சுறுத்தலா இருக்கா. ப்ரொடெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி. வாஸ் ஷட்டிங் 150 செல் சைட்ஸ் த லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆப்ஷன். சரிங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பா, மற்றபடி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமல. குட் ஒன்லி ஸ்பெசிபிக் நெட்வொர்க் ஒரு பிளாட்ஃபார்ம் ஹேஸ் பீன் டார்கெட் இன்சைட். வெறும் ஃபேஸ்புக் ட்விட்டர் மட்டும் நீங்க இது பண்ணிக்கலாம், ஏன் முழுமையா வந்து இது பண்ணீங்க. டிட் த பிளாக் அவுட் அஃபெக்ட் டூ லார்ஜ் அண்ட் ஏரியா ஆஃப் இன்னசென்ட் பை ஸ்டாண்டர்ட்ஸ். அது வந்து என்னது, நீங்க பிளாக் அவுட் பண்ணாலும் சும்மா நிக்கிறவங்களுக்கும் இன்டர்நெட் கிடைக்காம போச்சு இல்ல. அப்ப அவன் என்ன தப்பு செஞ்சான், நீங்க வந்து ப்ரொடெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டுமே நீங்க இது பண்ணிருக்கலாம். அங்க ஃபேஸ்புக் இது பண்ணிடலாம், வெளியில நிக்கிறவங்களுக்கும் அங்க இருக்க ஸ்கூல்ஸ் அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் இன்டர்நெட் எல்லாம் போச்சு, இதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா, டெக்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இது போயிடலாமா? அவென்யூஸ் ஃபார் லீகல் ரிகோர்ஸ். இதுல என்ன வந்து லீகலா வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஜுடிஷியல் பவர். கோர்ட்ஸ் கேன் ஸ்ட்ரைக் டவுன் த இன்டெஃபினைட் சஸ்பென்ஷன், டிமாண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ரீசன் டு ஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ கொண்டு வரலாம். கோர்ட் வந்து இதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஸ்டேட் ஹைகோர்ட்ல போனோம் அப்படின்னு சொன்னா பார்ட் 1 ஸ்டேட் லெவல் ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டிகல் 226 வரை நீங்க பெட்டிஷன் பண்ணலாம். ஃபைல் வித்தின் த ஸ்டேட் ஜுடிஷன். நீங்க டெல்லியில வந்து ஹைகோர்ட்ல இது பண்ணலாம். கோர்ட் எக்ஸாமின்ஸ் வாஸ் அத்தாரிட்டி காம்பனன்ட், வாஸ் ஆர்டர் ப்ரொபோர்ஷனேட், ப்ராப்பர்லி லிமிடெட், வேர் த ரீசன் வேலிட் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். இன்னும் அடுத்தது என்ன செய்யலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். பார்ட் 2 நேஷனல் லெவல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்கலாம். யூட்டிலைஸ் வென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டைரக்ட்லி வயலேட்டட். நீ சும்மா தான் இருந்தா என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதா இருக்கு, நான் ப்ரொடெஸ்ட்டுக்கே போல அப்படின்னு சொல்லி நீ கேஸ் போடலாம். கேன் பி ஃபைல் டைரக்ட்லி அண்டர் த சுப்ரீம் கோர்ட் ஒரிஜினல் ஜுடிஷியல் போகலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பில்லர் ரிஃபார்ம் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் பில்லர் ஒன் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், இதுக்கு தனியாக சட்டம் கொண்டு வரலாம். ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் 2023 ஆக்ட் 2024 ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப் த லூப் ஹோல்ஸ் ஆஃப் யூசிங் அவுடேட்டட் டெலிகிராஃப் ஆக்ட், அந்த டெலிகிராஃப் ஆக்டை வந்து அவுடேட்டட் பண்ணதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக இது பண்ணலாம். லீகலி டிஃபைன் பப்ளிக் எமர்ஜென்சி டு எலிமெண்ட் ஆம்பிகுட்டி, பப்ளிக் எமர்ஜென்சி என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டான முறையில் வரைமுறை பண்ணலாம். பில்லர் டூ வந்து இன்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், சரிங்களா. மேண்டேட் பில்லர் த்ரீ பார்த்தீங்கன்னா மேண்டேட் ஆல்டர்னேட்டிவ் யூசர்ஸ் டார்கெட்டட் பிளாட்ஃபார்ம் பிளாக்கிங் இன்ஸ்டா, நான் அந்த ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி இது பண்ணலாம். ப்ரொவைட் அட்வான்ஸ் நோட்டீஸ் ஆஃப் வார்னிங் டு பப்ளிக் அட்வான்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு ஷட் டவுன் பண்ண போறோம்னு முன்னாடி நீங்கள் சொல்லி வைக்கலாம். என்ஃபோர்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஷார்ட் டியூரேஷன் வித் கன்சர்ன் ரீஅசஸ்மெண்ட், ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு கலவர நேரத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், கட் பண்ணி திருப்பி கொடுத்துடணும். பாருங்க, டெஃபினேஷன் ஆஃப் லா டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 ரிப்ளேஸ் 18 ஷட் டவுன் ஒன்லி வேல் ஃபார் ரியல் பப்ளிக் எமர்ஜென்சிக்கு தான் இருக்கும். இதுல வந்து அனதர் பேஷன் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இருக்கு. இவங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரான ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ரிமைன்ஸ் குளோபல் லீடர், இந்தியா வந்து தான் முக்கியமான ஷட் டவுன்ல வந்து முக்கியமா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. இது வந்து கேவலம் நம்மளுக்கு. டெல்லி வந்து ஜூலை 2 வந்து 150 செல் இது போயிருக்கு. இது வந்து எமர்ஜென்சியா பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், இதெல்லாம் தான் இது பிரச்சனை இருக்கு. Who should decide the balance between security and digital freedom, the government or courts? இதுல முக்கியமான ஒரு இது கொஸ்டின் இருக்கு. கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுமா இல்ல கோர்ட் வந்து தலையிட்டு இதை முடிவு பண்ணணுமா அப்படிங்கிறது. ஓகேவாமா?